ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரசாரம் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி பார்க்க போறோம். தால்ச்சா, தயிர் வெங்காயம், சில்லி சிக்கன், முட்டை, பெப்பர் சிக்கன் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 3/4 கிலோ சீரக சம்பா, 3/4 கிலோ சிக்கன், 3 பெரிய வெங்காயம், 250 கிராம் தக்காளி. நம்ம இந்த மசாலா ஐட்டம் எடுத்து வச்சிருக்கோம். பட்டை, ஸ்டார் இலை, ஏலக்காய், கிராம்பு. இது 3 டைம் பிரியாணி செஞ்சுக்கலாம். ஒரு டைமுக்கு அரைக்க முடியாதுல, அதனால எச்சா எடுத்து வச்சிருக்கேன். மல்லி, புதினா, மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, 1 லெமன் பிழிஞ்சு வச்சிருக்கேன். தயிர் 1/2 கப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி. மிக்ஸி ஜாரை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் அரைச்சா சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு அரைச்சிட்டோம் பாருங்கள், எடுத்து வச்ச பொடி. நான் கடைப்பொடி எதுவுமே வாங்க மாட்டேன் பிரியாணிக்கு. அதே மாதிரி முக்கியமான விஷயம், பூண்டு இஞ்சியெல்லாம் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. ஒன்றா போட்டு அரைக்க வேண்டாம். சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்தது. பிரியாணிக்கு நான் இந்த பாத்திரம் தான் வைக்கிறேன், அப்போ தான் தம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பிரியாணி சாப்பிட சூப்பராக இருக்கும். நம்ம எடுத்து வச்ச பட்டை கிராம் ஐட்டத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் 3 சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் அளவாக போதுன்னா 2 சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயம், வெங்காயம் வதங்கியாச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கு. மசாலா ஐட்டம் நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி பொடி சேர்த்துக்கலாம். நம்ம கடை பொடி எதுவுமே யூஸ் பண்ணல. பாருங்க, கலர் சூப்பராக வந்துருக்கு பாருங்க. நம்ம அரைச்ச பொடிக்கு இஞ்சி சேர்த்துடலாம். பூண்டு, நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். இதாங்க சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்தா தாங்க சூப்பராக இருக்கும் பிரியாணி. மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம். மசாலா பாருங்க, பச்சை வாசம் சூப்பராக போய் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்க.
புதினா, மல்லி, தயிர் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்தாச்சு. நான் எப்போயுமே சிக்கன் வந்து அளவாக தான் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு நிறைய வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். எப்பயுமே அரிசி போட்டோம்னா, சாதா அரிசி போட்டோம்னா ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் வந்து இப்போ சீரக சம்பா போட்டிருக்கனால 1.5 கப் மட்டும் தான் தண்ணி ஊற்ற போகிறேன் அளவு. அப்போ 3க்கு ஷேர் பண்ணி நீங்கள் ஊற்றிக்கங்க. இப்போ ஊற்றுற தண்ணி மூடி வச்சதா சிக்கன் வேகட்டும். மூடி வச்சிடலாம். சிக்கன் வேறுங்க நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி சுத்தமாக வடித்து வச்சுருங்க. அப்போ தான் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஊற்றுற தண்ணிக்கும் இந்த அரிசி வடித்து வச்ச தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கும் பிரியாணி. அரிசி நம்ம சேர்த்தாச்சு பாருங்கள். அளவான தண்ணி வச்சா தான் தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லெமன் சேர்த்துடலாம். 1.5 பழம் எடுத்து வச்சோம்னா லெமன் சேர்த்துடலாம். எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து உடையாமல் இருக்கும், நல்லா உதிரி உதிரியாக வரும். அதுக்காக அரிசி பாருங்கள் 1க்கு 2 தான் வெந்திருக்கணும். அப்போ தான் தம் போடுறப்ப உதிரி உதிரியாக கிடைக்கும். தோசைக்கல் வச்சுக்கலாம் தம் போடுறதுக்கு. பிரியாணி தூக்கி வச்சிடலாம். மூடி போட்டுக்கலாம். சுடுதண்ணி சேர்த்துக்கிறோம் மேலே தம்முக்காக. பத்து நிமிஷம் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கிளறிடலாம். பாருங்கள், தம் போட்டாச்சு. பாருங்கள், நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக கிளற போகிறோம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நான் தால்ச்சாவுக்கு 2 வகையான பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும். பாருங்கள், இதில் 2 கப் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1 கப்பு, துவரம் பருப்பு 1 கப்பு. இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், பூண்டு, மூடி வச்சிடலாம். பருப்பு வேக வச்சிருக்கோம். 4 விசில் வரட்டும், பார்க்கலாம். பருப்பு பார்த்துடலாம். 1க்கு 2 தான் இப்படி வேக வைக்கணுங்க. அப்போ தான் தால்ச்சா சாப்பிட நல்லாயிருக்கும். தால்ச்சாவுக்கு தேவையான அளவு எண்ணெய்,
கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், வகையான காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. பூசணி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். சேர்த்துக்கலாம். தால்ச்சாவுக்கு காயெல்லாம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வெந்துக்கட்டும். நல்லா சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்க்கலாம். தால்ச்சா இப்போ ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 250 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், லெமனு, தயிர், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவைக்கேற்ப. சிக்கன் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் தேவைக்கு ஏற்ற அளவு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு, தயிர், மிளகாய்த்தூள், லெமன். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதுலேயே தேவையான தண்ணி இருக்கும். உப்பு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பிரட்டியாச்சு. தண்ணியே நான் எதுவுமே சேர்க்கலை. நீங்களும் தண்ணி சேர்க்க வேண்டாம். தயிர்லேயும் லெமன்லேயும் இருக்க தண்ணியே போதும். 1 மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் சில்லி பொரிச்சு எடுத்துடலாம். 1 hour later. சில்லிக்கு பார்த்துடலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். சில்லி போட்டு எடுத்துடலாம். சில்லி ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் சிக்கனுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சியும் பூண்டும் சேர்த்தாச்சு. பெப்பரை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா நான் வீட்டிலே செஞ்சது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். மிளகாத்தூள் அளவாக சேர்த்துக்கலாம். ஏன்னா பெப்பர் சிக்கன் தான் சொல்லியிருக்கோம். பெப்பர் தான் அதிகமாக இருக்கணும். அதனால் அளவாக காரம். தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டால் மட்டும் போதும். அவ்வளோதான், போதும். மூடி வச்சிடலாம்.
பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம எல்லா ஐட்டமும் செஞ்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் பையன் வந்து டேஸ்ட் பார்க்க போறான். தருண் வாங்க. சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா காரசாரம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பை பை. Thanks for watching.